திருவள்ளூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வீரராகவ பெருமாள் கோயிலில் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம். எழில், தேரோட்டத்திற்காக கோயில் நிர்வாகம் தரப்புல என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? பக்தர்கள் எவ்வளவு திரளாக இந்த தேரோட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க? என்ன தகவல்? அதாவது இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் தை பிரம்மோற்சவம் விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்தில் தொடங்கியது. இதனையொட்டி நாள்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் உற்சவர் வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அந்த வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக பவனி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த தை பிரம்மோற்சவத்தின் முக்கிய ஒரு நிகழ்வாக கருட சேவை 3ஆம் நாள் அதிகாலையிலே நடைபெற்றது. மற்றொரு முக்கிய நிகழ்வான 7ஆம் நாளான இன்று வீரராகவ பெருமாள் கோயிலில் திருத்தேரோட்டம் தற்போது நடந்து வருகிறது. 60 அடி உயரமும் 21 அடி அகலமும் கொண்ட திருத்தேரில் உற்சவர் வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூஜையுடன் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 4 மாட வீதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். வீரராகவ பெருமாள் வைத்திய வீரராக பெருமாள் என அழைக்கப்படுகிறார். நோய் தீர்க்க வல்லவர் என்பதால் பக்தர்கள் இந்த தேரின் அடியில், அந்த தேரின் சக்கரத்தின் அடியில் உப்பு மிளகு ஆகியவற்றை நேர்த்திக்கடனாக பற்றி அவர்கள் அந்த நேர்த்திக்கடனை செய்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு வசதிகள், அதாவது இந்த திருத்தேரினுடைய ஜேசிபி வைத்து தேரை இழுக்கும் அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையில் அசம்பாவிதம் ஏற்படாதவாறு காவல்துறை பாதுகாப்பு இருக்கிறார். அதே போல தீயணைப்பு துறையிலும் பாதுகாப்பு. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி எழில்.